வணக்கம். இன்னைக்கு ஒரு லவ் ரீடிங் பார்க்கலாம். லவ் ரீடிங்ன உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்குமே பண விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஏகப்பட்ட தடைகள் இதெல்லாம் பண விஷயத்தில் இருக்கலாம். ரீசண்டாக உங்களுக்கு இதனால் ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கலாம். அவங்க பண்ணுற சில செயல்கள் முதுகுல குத்துன மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அது நடந்திருக்கு. ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் நில்லுங்க. நீங்கள் கரெக்டுனா நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் நில்லுங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் யூனிவர்ஸ் தராங்க. நீங்கள் அவங்க மேலே வச்ச அன்புக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையாக இருந்ததுக்கும் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அதையும் கவனிக்க சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் தர வாய்ப்பை கவனமாக கவனிங்க. இங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் எனர்ஜி நிறையா பார்க்குறேன். ஸோ உங்கள் எமோஷ்னலாக உங்களோட பிரச்சனையை டீல் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் பாருங்கள். எமோஷன்ஸில் லேக் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வாக்குவாதம் அப்படின்னா அதுலேயே போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காமல் அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸ் தராங்க. உங்கள் மேலே தப்பில்லாத பட்சத்தில் அவங்கள உங்ககிட்ட சரணடைய வைக்க வேண்டியது யூனிவர்ஸோட பொறுப்பு. கண்டிப்பாக அவங்க ஃபேரே இல்லாத ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பின்னாடி ஒன்று செஞ்சுட்டு முன்னாடி வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. இது அன்ஃபேர் கேம். அது அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் யாராக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியில் இருக்கீங்க. நீங்கள் இந்த எனர்ஜியை இவங்க பண்ணுற இந்த சில்லியான விஷயத்துக்காக நீங்கள் அதை இழக்காதீங்க. நீங்கள் உங்கள் எனர்ஜியில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்களோட தவறை அவங்க உணர்வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதாவது எல்லாத்தையுமே வெளியில் காமிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை காமிச்சிக்க வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கான நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸும் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ரிலேஷன்ஷிப்கான ஜஸ்டிஸ் இதை பார்த்துட்ருக்க அத்தனை பேருக்கும் இருக்குது. தேங்க்யூ.